இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைல் அப்ளிகேஷனில் தான் இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் வருது. ஸோ அந்த பிஸ்னஸ் உண்மையிலேயே மக்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சு அப்படின்னா அது சக்ஸஸும் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊபர், ஜொமேட்டோவை நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க, மின்மினி ஆப்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணால், ஏன் நீங்கள் விஜய் டிவி, சன் டிவிலாம் ஓப்பன் பண்ணால் கூட இந்த மின்மினி ஆப்புக்கான விளம்பரம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மின்மினி ஆப் பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சக்ஸஸ் ஆகாமல் ஆகாதா, ஸோ இந்த மின்மினி ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மின்மினி ஆப் இதை வந்து எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைப்பர் லோக்கல் சோஷியல் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி சம்பாதிக்கிறோமோ அதேமாரி இதுலேயும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி உள்ளே போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைவ் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் அந்த ஹைப்பர் லோக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது இப்போ வந்து நான் இருக்கேன், இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா விதமான நியூஸுமே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வீடியோஸு, கண்டென்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நியூஸஸ் எல்லாமே காமிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து என் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் வேண்டாம், எனக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூரில் என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சென்னையை கிளிக் பண்ணி அம்பத்தூர் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அம்பத்தூருடைய பின்கோட் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து அம்பத்தூரில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது, அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. அதாவது எப்படி நம்ம வந்து யூடியூப்லேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருதோ அதேமாரி பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த ஆப்ஷன் அவங்க ஆக்டிவேட் பண்ணல, ஜஸ்ட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நானும் பார்த்திங்கன்னா 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் பெரிய ரிசல்ட் வரல. ஸோ இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இத்தனை மணி நேரம் பார்த்துருக்கணும், இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி கண்டிஷன்லாம் பார்த்துக்க வாய்ப்பில் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆப் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, டக்குன்னு ஆப்ஷன் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பட் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு புது அப்டேட் வரும்போது நம்மளுக்கான சில கிளாரிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதே பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எம்காயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மூலிமா, நியூஸ் அப்லோட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து சில காயின்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலிமா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டை வந்து ஓச்சராக யூஸ் பண்ணிக்கலாம், ரிடீம் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் எதுவாக இருந்தாலுமே இன்னும் கிளியராக அவங்க இன்னும் அந்த ஆப்பில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது இத்தனை வீடியோஸ் போட்டால் இது இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இது இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் வரல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி பேசுகிறோமோ அதேமாரி இதுலேயும் குரூப் க்ரியேட் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் தெரியுமா, அதேமாரி இதுலேயும் நீங்கள் யார் கூட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் க்ரியேட்டருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இன்னொரு விஷயமும் அவங்க ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் ரிப்போர்ட்டராக மாறலாம். அதாவது ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 வீடியோ வரும். ஓகே, அந்த 9 வீடியோ பார்த்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸே போகலாம். ஸோ அடுத்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று 10 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 10 கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஜிட்டல் ரிப்போர்ட்டராக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டும் கொடுத்துருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன நியூஸோ அதை வந்து அவங்க சொன்ன கைட்லைன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நியூஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா ரிவார்ட் மாரி தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதமாக வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ தான் ஆப் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, பட் என்னதான் இருந்தாலுமே அவங்க சொன்ன மாரி கரெக்டாக கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவங்க வந்து ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் ஹிட் அடிக்கிறது வாய்ப்பில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.